இது வந்து எங்களுடைய வீட்டு தோட்டங்க சார். எங்களுடைய சேனல் பாருங்கள். இது வந்து பாவக்காய் செடி. நான் வந்து காய் கடையிலேருந்து கொண்டு வந்து கட் பண்ணிவிட்டு போட்ட செடி தான். அதுலேருந்து இப்போ பாருங்கள் வேர் பிடிச்சி நாங்கள் வேலி போட்டிருக்குறோம். அந்த வேலி ஃபுல்லுமே ஏறிடுச்சு. ஏறிட்டு இப்போ பாருங்களேன், காய் பாருங்களேன், யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ காய்கள் வந்துட்டுருக்குது. பிஞ்சு பாருங்கள், இங்கேயே பார்க்குறீங்களா? ஒரு 2 3 4 5 நிறைய காய்கள் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி சின்னதாக ஒரு வீட்டு தோட்டம் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ரெகுலராக வந்து பாவக்காய், வெண்டைக்காய், கீரை இதெல்லாம் வந்துடுங்க. கடையில் போய் வாங்கி சாப்பிட்டு இது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்ஸ் பொருள் தானே, வீட்டில் செய்கிறது, உரம் போட மாட்டீங்க. இது சாப்பிட்றதுனால உங்களுக்கும் நல்லது தான். பாவக்காய்லாம் வந்து வாரம் ஒரு டைம் சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது. அதே பாருங்கள், இங்கே வந்து சின்னதாக தான் இருக்குது இடம். முன்னாடி வந்து நான் வாசப்படிக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன். அங்கே வந்து நெல்லிக்காய் செடி வச்சுருக்கேன். இப்போ தான் பக்கத்தில் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். எனக்கு மல்லிகைப்பூ செடினா ரொம்ப பிடிக்கும். அதனால் மல்லிகைப்பூ செடி தான் எங்கள் வீட்டில் நிறையா வச்சுருப்பேன். நீ அடுத்தடுத்து அது பூ பூக்கும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், தென்னை மரம் வச்சுருக்கேன். சின்ன ஒரு இடம் தான். நம்ம வந்து அதில் வேணுங்கிற செடி வச்சுக்கலாம். என்ன செடி வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு காய்கறி வந்துடும். வாழை மரம் பாருங்கள், இது வந்து பெருசாக ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து தென்னை மரம் நட்டுருக்கிறேன். இது வந்து என்னென்னா ஒரு அதிசயம் என்னென்னா, எங்கள் பொண்ணு நிச்சயத்துக்கு வந்துச்சு. அவங்க எங்கள் சம்மந்தியோடு கொடுத்த காய். நான் சரி வச்சுருந்தேன். அது பார்த்தா முளைப்பு வந்துருச்சு. அப்புறம் சரி உரிச்சிட்டேன். உரிச்சு கூட பார்த்தா சரி நெட்டு வைக்கலாம், வந்தால் வருது பார்க்கலாம் அப்படின்னு நெட்டு வச்சேன். ஆனால் அது வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய செடி வந்திருக்கு பாருங்களேன். இந்த செடி வந்து நான் வந்து இங்கே போட்டிருக்கிறேன். இது வந்து நான் வந்து கொண்டு போய் சர்ச்சில் நட்டுற போகிறேன். கொஞ்சம் மழை வந்தோடனே அதை கொண்டு போய் சர்ச்சில் நட்டுட்டுனா சர்ச்சுக்கு நம்ம ஒரு காணிக்கையாக கொடுத்த மாதிரி இருக்குது. அதனால் நல்லது. கடவுள் கொடுக்குறது என்றைக்குமே நல்லது தான். அதனால் நீங்களே இந்த மாதிரி செய்யுங்க. கடவுள் உங்களுக்கும் நம்பிக்கையாக இருங்க, நிறைய செய்வாங்க. எங்களோட சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.